7 ஏக்கரா 70 ஏக்கரா நான் ஒண்ணு இதுல டெண்டர்ல சொன்னா 70 ஏக்கருங்கிற ஒண்ணு கேட்டா 7 ஏக்கர் பதில் கொடுக்குறேன். அடுத்த நாள் கேட்டீங்கன்னா 12 ஏக்கருங்கிறான். இப்போ உன்னுடைய வரைபடம் என்ன அப்படின்னா அது ரகசியம், அது சொல்ல முடியாது. அவனே வழி என்ன சொல்றான்னா, நீங்க தகவல் அறிவு உரிமை சட்டத்துல மனு போடுங்க சார், அதுல தெரிஞ்சுங்க. ஆர்டிஐ பெரிய ரகசியம் அது, அதுக்கு ஆர்டிஐ ஆக்ட்ல கொண்டு போய் வாங்கிக்கணும். அதனால இது ஒரு அநீதியானது, சட்டவிரோதமானது, எல்லா நீதிக்கும் புறமானது. இது வெற்றி அடைய முடியாது. ஆனா அது தானா சாவடிச்சாதான். துடைப்பும் செல்லாத இடத்தில் தூசி தானாக மறையாது. அறத்தின் பார்த்துக்கலாம், உண்மையின் பார்த்துக்கலாம், நீதியின் பார்த்துக்கலாம். நீ திருடனுக்கே அகமானா அறத்தின் பார்த்துக்கிற சீட்டு உண்மை. நான் மீண்டும் சொல்கிறேன், அதிகாரத்தை விட அறம் புரிந்து தமிழ்நாடு அரசு வரலாறு தொடர்பான உயராய்வு மையத்தை எல்லா பல்கலைக்கழகங்களும் வைக்க வேண்டும். அவர் உலகளாவிய சிந்தனையாளர் தான், ஆனால் கால் பதிக்கிறது தமிழ்நாட்டில். எனவே இந்த சோதனை பற்றி அவருக்கு தெரிந்திருக்கிறது. அதை பற்றி மிக தெளிவான பார்வை, அதை ஒட்டிய வேளாண், அதை ஒட்டிய மருத்துவம், பன்முகப்பட்ட பார்வை இருக்கிற போது இந்த பெருவெளியை ஆக்கிரமிக்கிறது என்பது மட்டுமல்ல, பெருவெளியை ஆக்கிரமிக்க கூடாது என்பது குரலை கூட எழ விடாமல் தான் எப்படி ஒரு கோயிலுக்குள்ள நீ ஆணவ விதி அதை உட்பட்டு இந்த கருவறை பின்னாலே அர்த்த மண்டபம் மகாமண்டபம் சொல்றியோ, அதுபோல இந்த வெளி அழி என்பதனுடைய மூன்றினுடைய நேரடி அடையாளம். இந்த பெருவெளி காப்பு போராட்டத்தில் இன்றைக்கு நடந்திருக்கிற போராட்டம் என்பது ஒரு முக்கியமான கட்டத்தை குறிக்கிறது. எனக்கு முன்னால் பேசிய முருகன் இதை பற்றிய முயற்சிகள் எப்படியெல்லாம் படிப்படியாக நடந்தது என்பதை விளக்கினார். இந்த அரசு இந்த பெருவெளியை ஆக்கிரமிக்கிறது என்பது மட்டுமல்ல, பெருவெளியை ஆக்கிரமிக்க கூடாது என்று ஒரு எதிர்ப்பு குரலை கூட எழ விடாமல் தான் தடுத்து பார்த்தது. உதிரிகளாக சன்மார்க்க அன்பர்கள், அங்கங்கே சில தொண்டுகள் செய்து கொண்டிருக்கிற அன்பர்கள் மட்டுமே அப்படியே இருந்திருந்தால் இதை அடுத்த கட்டம் எடுத்து சென்றிருக்க முடியாது. நான் உறுதியாக சொல்லுகிறேன். ஏன் எல்லோருக்கும் இதில் எண்ணம் இருக்கிறது. எந்த சன்மார்க்க அன்பர்களும் இந்த பெருவெளியிலே பன்னாட்டு மையம் அமைப்பது என்பதை ஒரு காலம் ஏற்கவில்லை. இதை பன்னாட்டு மையம் அமைக்கப்பட போகிறது என்று சொன்ன உடனேயே பல பேர் மகிழ்ந்தார்கள், கிட்டத்தட்ட அனைவருமே மகிழ்ந்தார்கள், வரவேற்றார்கள். ஆனால் திருட்டுத்தனம் அதை செயல்படுத்துகிற போதுதான் தெரிந்தது. இந்த இ டெண்டர் என்று அறிவிப்பார்கள், இந்த மின்னணு வழியாக ஏல அறிவிப்பு, அதை பல பத்திரிகைகளில் அறிவித்த பிறகுதான் அதிலும் கூட இவ்வளவு ரூபான்னு சொல்றான், இவ்வளவு கட்டடங்களுக்கு வேணும்னு சொல்றான், இவ்வளவு நாட்களுக்குள்ள முடிக்கணும்ன்றான். எவ்வளவு ஏரியான்னு அதுல சொல்லல. தொடக்கத்தில் இருந்த பூடகம் தான் இதுல ஃப்ராடு மூடி வச்சு கழித்தது. இது எல்லாத்திலும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த ஆட்சியாளர்கள் எல்லா இடத்துலயும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறான். அது நம்ம வள்ளலார் விஷயத்துல வரும்போது நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம், அவ்வளவுதான். அப்படியே பூடகமா பண்ணிக்கிறது. இந்த வள்ளலார் பணியகம்னு அறிவிக்கும் போது சில நண்பர்கள் அதற்கான கேள்வியை கேட்டார்கள். அந்த வள்ளலார் பன்னாட்டு மையம் என்று அறிவித்த போது கேட்டார்கள், இந்த பன்னாட்டு மையம்னா என்ன பண்ண போற? ஏனென்றால் நம்முடைய வள்ளலார் பணியகமும் சரி, வள்ளலார் பணியகம் என்ற ஒருங்கிணைப்பை உருவாக்க முன்னாலே தமிழ் தேசிய பேரியக்கமும் சரி ஒரு கோரிக்கையை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த 200வது ஆண்டு அந்த நிகழ்ச்சிகளை ஒட்டி பல நிகழ்ச்சிகள் நடத்துகிற போது தமிழ்நாடு அரசு வள்ளலார் தொடர்பான உயர் ஆய்வு மையத்தை எல்லா பல்கலைக்கழகங்களிலும் வைக்க வேண்டும். உயராய்வு மையம் வைக்க முடியாத சில பெரிய கல்லூரிகள், சென்ட் ஜோசப் காலேஜ் இருக்கிறது, லயோலா காலேஜ் இருக்கிறது, நேஷனல் காலேஜ் இருக்கிறது, அந்த மாதிரியான கல்லூரிகளில் அந்த வள்ளலார் சேர், வள்ளலார் இருக்கை என்பதை ஏற்படுத்த வேண்டும். அதற்கான காரணம் என்ன?
வள்ளலார் என்பவர் ஒரு பன்முகப்பட்டவர். மெய்யியல் வழியில் பிலாசபிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட் என்று வைத்துக் கொண்டாலும் சரி, இன்றைக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற பிரச்சனையை சந்திக்கிற போது உண்மையிலே அந்த அக்கறையிலிருந்து நான் கூடுதலாக வள்ளலாரை அணுகிறேன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பது என்பது இன்றைக்கு அரசியலுடைய நிகழ்ச்சி நிரலில், பொலிட்டிக்கல் அஜெண்டாவில் முதன்மைப்படுத்த வேண்டிய செய்தியாக வந்துவிட்டது. அப்படி அதை பார்க்கிற போது மாற்று என்ன என்று சிந்திக்கிற போது அண்மை காலத்திலே காந்தி நிற்கிறார், ஆனால் அடித்தளத்திலே வள்ளலார் இருக்கிறார். அதை சிந்திக்கிற போதுதான் தெரியும் மாற்று தொழில்முறை என்ன. இந்த சுற்றுச்சூழலை பாதுகாத்துக் கொண்டே நீ வளர்ச்சி என்பது எங்கே போகலாம், எப்படி போகலாம் என்பதற்கான பார்வை அடித்தளம் என்பது வள்ளலாரிலிருந்து வர முடியும். ஏனென்றால் அவர் உலகளாவிய சிந்தனையாளர் தான், ஆனால் கால் பதித்து நின்றது தமிழ்நாட்டில். எனவே இந்த சூழலை பற்றி அவருக்கு தெரிந்திருக்கிறது, அதை பற்றிய மிக தெளிவான பார்வை இருக்கிறது. அதை ஒட்டிய வேளாண்மை, அதை ஒட்டிய மருத்துவம், இப்படி ஒரு பன்முகப்பட்ட பார்வை இருக்கிற போது அந்த மெய்யியல் பார்வை என்பதோடு நிற்காமல் இன்னொரு கோணத்திலிருந்து இதை பார்க்க வேண்டும் என்ற முயற்சியை நாம் பல பேர் பேசிக்கொண்டு வந்தோம். அந்த வகையில் தான் சுப்பிரமணிய சிவா, இவர் ஒன்றும் சயின்ஸ் கிராஜுவேட் கிடையாது, ஆனால் வள்ளலாருடைய அறிவியல் பார்வை இல்லை, அறிவியல் டைரக்டா சயின்ஸ், சயின்டிபிக் அவுட்லுக் நான் சொல்லல, சயின்ஸ். வள்ளலாருடைய நேரடியான அறிவியல் விஞ்ஞானம் என்ன என்பதை பற்றி ஒளியியல் இந்த பல்வேறுபட்ட கோணங்களிலிருந்து அதை ஆய்வு செய்வது, இந்த பிக் பேங் தியரி, இந்த உலகம், இந்த அண்டம் எப்படி உருவானது என்பதை பற்றிய பார்வை, அந்த சுருக்கம் என்று சொல்லுகிற அந்த பார்வை இருக்கிறது. சாதாரண விஷயம் அல்ல. கிரன்ச் என்று இன்றைக்கு பேசுகிறான், கிரன்ச் என்று இன்றைக்கு பேசுகிறான், ஆனால் அதை அந்த சுருக்கம் என்று அவர் பேசுகிறார். அப்படி விரிவு சுருக்கம் இதை பற்றியெல்லாம் ஆழ்ந்து படித்த அடுத்த நிலைக்கு அறிவியலை எடுத்து செல்வதற்கு நம்முடைய மரபிலே அதற்கான ஆழம் இருக்கிறது. தமிழ் மரபிலே அதற்கான ஆழம் இருக்கிறது. அந்த ஆழத்தை நமக்கு சொல்கிறவர் வள்ளலார். எனவே இப்படி பன்முகப்பட்ட ஒரு ஆற்றலாளர் என்பதனாலே வள்ளலார் பற்றிய ஆய்வு மையத்தை, உயராய்வு மையத்தை எல்லா பல்கலைக்கழகங்களிலும் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் வைத்தோம். அந்த கோரிக்கை வைத்ததற்கு பிறகு செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்திலே உயராய்வுக்கான ஒரு பிரிவை ஏற்படுத்தினார்கள். இது முழுமையான உயராய்வு மையம் அல்ல, உயராய்வுக்கான பிரிவை ஏற்படுத்தினார்கள். அதுபோல அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அதற்கான சேர், வள்ளலாருக்கான இருக்கை ஏற்படுத்துவதற்கான அறிவித்தார்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டிருந்தது. அந்த வகையில் ஒரு பன்முகப்பட்ட பார்வையை, பன்முகப்பட்ட ஆய்வை வள்ளலார் வழியில் செய்ய வேண்டும். அந்த பார்வை இன்னும் விரிவடைய வேண்டும். இது ஏனென்றால் பொதுவாகவே சுந்தரராஜனையா மீண்டும் மீண்டும் பல இடத்துல சொல்லிட்டு வருவார், சாப்பாடு போடுறது, ஜோதி வழிபாடு நடத்துவது என்பதோடு மட்டுமல்ல, இதை தாண்டிய மிக விரிவான, ஆழமான, அகலமான ஒரு செய்தி அதில் இருக்கிறது. தோண்ட தோண்ட புதிதாக வந்து கொண்டிருக்கிறது. பார்க்க பார்க்க புதிதான பார்வை கிடைக்கிறது. இது நம்முடைய சொத்து. இந்த தமிழ் மண்ணில் தான் கிடைத்திருக்கிறது. நான் ஒரு புத்தகத்தை படிச்சேன், ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அண்ட் வள்ளலார்னு ஒரு புத்தகம். இது எப்ப 1956 ஒருத்தர் எழுதுகிறார், ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அண்ட் வள்ளலார் அப்படி ஒருத்தர் எழுதுகிறாரு. அதான் தமிழர் தான், ஆனா ஆங்கிலத்தில் எழுதுகிறார். ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அந்த வெளி பற்றிய அறிவியல் இருக்கிறது, வெளி பற்றிய அறிவியல், புறவெளி ஆகாயம் பற்றிய அறிவியல், அதுவும் வள்ளலாரும் ஒருத்தர் எழுதுகிறார். ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அண்ட் வள்ளலார் அப்படின்னு ஒருத்தர் எழுதுகிறார். படிச்சா பிரமிப்பா இருக்குது. அவர் அது எல்லாமே ஆங்கிலத்தில் எழுதுகிறார். அது தமிழ்ல இருந்தா அந்த நேரடியாக வள்ளலாருடைய பாடல் என்னங்கிறது டக்குன்னு புரிஞ்சிடும். அந்த மாதிரியான ஒரு மிக விரிந்த பார்வை உள்ள ஒன்றே ஒரு பன்னாட்டு மையம் வந்ததுன்னு சொன்னால் அது பரவாயில்லை, இது அதுல இருந்து அடுத்த கட்டம் போகலாம் என்று நினைக்கிறோம். இந்த பன்னாட்டு மையத்திலே இன்னொரு டேஞ்சர் உண்டு. வள்ளலாருக்கு சனாதன போர்வை போற்றுவதற்கு தொடர்ந்து முயற்சி கொண்டிருந்தார்கள். ஐயா அவர்கள் சொன்னார்கள், குச்சனூர் கிழார் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், நீங்க இந்த ஆய்வு மையத்துக்குள்ள நீங்க நம்மால விழிப்புணர்வு அந்த கட்டணத்தை கட்டி விட்டு போயிடுவான், அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கவே மாட்டான். அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்காத போது என்ன ஆயிரும்னா இது பத்தியே கவனமா இருக்கிற ஆளுகள் இருக்கிறான். நீங்க ஆளுநர் ரவி பேசுறாரு, ஆக சிறந்த சனாதனி வள்ளலார் தான் ஒருத்தர் பேசுறாருன்னா
அவரை கூப்பிட்டு வச்சு அந்த கூட்டத்துக்கு கூட்டம் வளராக்கள் தானே கூப்பிட்டுக்கிறான். யாரோ 2 பேர் வச்சுங்க கூப்பிட்டான்ல, கூப்பிட்டு வச்சுதான் அவர் பேசுறாரு. அப்புறம் என்னன்னா சனாதனத்துக்கு சாதிக்கு சம்பந்தம் இல்லை பூசா சொல்றான். ஏன் உங்க சங்கராச்சாரி பக்கமா எழுதி வச்சிருக்கான், புத்தகத்தை போட்டோம், அவங்க கொட்டேஷன் எடுத்து போட்டோம், உன்னுடைய பழைய புத்தகத்தில் இருக்கிறதுடைய ஆய்வு நூல் எடுத்து போட்டோம். அதெல்லாம் சொல்லாத. சனாதனம்னா சாதி அதனுடைய இன்டெகிரல் ஹோல், அது இல்லாமல் எசென்சியல் பார்ட். அது இல்லாமல் சனாதனம் கிடையாது. சாதி ஒழிப்பு இல்லாமல் சன்மார்க்கம் கிடையாது. இது ரெண்டும் எப்படி ஒன்னாக்குற நீ? இப்ப நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆய்வு மையத்துல இப்ப ஏற்கனவே பண்ணிருக்கா திருமூலரும் பகவத்கீதையும் எழுதிட்டீங்கல்ல, திருமூலருக்கு பகவத்கீதைக்கு என்ன சம்பந்தம்? தூக்கி புட்டு எரிஞ்சிடலாம். திருமூலரை வச்சுக்கிட்டு பகவத்கீதையை கிழிச்சு கீழே போட்டுடலாம். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா திருமூலரும் பகவத்கீதையை போட்டுட்டு இருக்கிறான். ஏன்னா அந்த இடத்தில் அவன் இருப்பான், உஷாரா இருக்கிறான். நம்மளால கவனமே இல்லை, கட்டணத்தை கட்டிட்டு விழா கொண்டாடிட்டு போயிட்டே இருப்பான். எனவே இந்த மாதிரியான விஷயங்களில் பன்னாட்டு மையம் அமைப்பது மட்டுமல்ல, அதுல நாளைக்கு என்ன நடக்கிறது என்பதிலும் கவனமா இருந்தால் தான் முடியும். ஆனா அமைக்கிறதே எங்க உள்ள வைக்கிறேன்னு சொன்னா பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. தொடர் முயற்சிகள் எடுக்கிறோம், அதனுடைய போராட்டமா இன்னைக்கு நடக்கிறோம். எந்த கட்டத்திலையுமே இந்த தமிழ்நாடு அரசாங்கம் சட்டப்படி நடந்திருக்கிறான். அதுல நான் இந்த வெளி அமைச்சரை பத்தி நான் சொல்லுவேன், இது வேண்டாம்னு நாங்க சொல்றோம். நீ வேண்டாம் 2 பேர் வச்சுட்டு பேசுறீங்கல்ல, அவனை வச்சுக்கிட்டு பெரிய விழா நடத்துறீங்க. நாங்க வேண்டாம்னு சொல்றோம். வேண்டாம்னு சொல்றதுக்கு நீங்க சட்டப்படி அனுமதிக்கணுமா இல்லையா? ஒரு காவல்துறையில அனுமதி கேட்கணும்னா உண்டுன்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு. நீங்க கடலூர்ல அந்த சபையை சேர்ந்தவர்கள் முதல்ல முன்மையை சேர்ந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க. அந்த உண்ணாவிரத்துக்கு அவங்க பண்ண கூத்தெல்லாம் நம்ம முருகன் சொன்னார். எங்க ஸ்டேஷன்ல உட்கார வச்சுக்கிட்டு ஏதோ 3 சீட்ல பிடிச்சிட்டு வந்தவன மாதிரி அவங்கள போட்டு படாது பாடுங்க. அந்த இதுல போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்கிட்டு அந்த சபையினுடைய பொறுப்பாளர்கள் 3 பேர், அவங்க இந்த போலீஸ் ஸ்டேஷனே போனதில்லை. அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எவன் ஏட்டு எவன் இன்ஸ்பெக்டர்னு அவங்களுக்கு தெரியாது. எல்லா காக்கி சட்டை போட்டு கும்பிட்டு போட்டு இருக்கிறாங்க. அப்படியான அப்பாவிகளை உட்கார வச்சுக்கிட்டு அவ்வளவு படாது பாடுபட்டோம். அவ்வளவு இன்சல்ட். அந்த வார்த்தைகளை ஒரு வாழ்க்கையில கேட்டுக்கவே மாட்டாங்க. நீங்க அதுல அடிபட்டவர், அதுல அவமானப்பட்டவர்ல ஒருத்தர் பாத்தீங்கன்னா கூட்டுறவு வங்கி அதிகாரியாக, தலைமை அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர். எனவே அப்படிப்பட்ட ஒரு சன்மார்க்கத்திலேயே ஊறி போனவர்கள், அதை தவிர வேறு எதுவுமே சிந்திக்க தெரியாதவர்கள், வேறு உலக வழக்கங்களே தெரியாதவர்கள், அவர்களை உட்கார வைத்துக் கொண்டு மிரட்ட இன்சல்ட். இப்ப இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? காலையில நீ உண்டுன்னு சொன்ன நேற்று நாங்க ஒண்ணு இந்த தேர்தல் நேரம் உனக்கு வேலை அதிகாரிகள் புரியாம எங்களுக்கு கிடையாது. நாங்க இது வேலை என்ன பண்ணுவோம்னா தபால கொடுத்துட்டோம்னா அனுமதி மறுப்புன்னா நீ என்கிட்ட கொடு, நான் உன்கிட்ட வந்து நான் பார்க்க மாட்டேன்னு போயிட்டே இருப்போம். இந்த தேர்தல் நேரங்கிறதுனால சரி அவங்களுக்கு வேலை அதிகமா இருக்குங்கிறதுனால அவர் ஆர்டிஓ பாருன்னா ஆர்டிஓ போய் முருகனை விரும்பி பாக்குறாங்க, பன்னீர்செல்வம் ஐயா பாக்குறாங்க. நேற்றுக்கு நானும் வந்துட்டேன். அந்த தாலுகா ஆபீஸ்ல அவங்க பேசுறது பாத்தீங்கன்னா ஏதோ தமிழ்நாடு அந்த தாலுகா ஆபீஸ்ல இருக்கிற மாதிரி பேசுறான். அதனால கிடையாது, எங்களுக்கு வேற வேலை இல்லையா, உனக்கு வேற வேலை இல்லைன்னு அது வேலையை பாரு. அதனால இது என்ன செய்தின்னா நேற்று ராத்திரி வரைக்கும் கேட்டுட்டு இருக்கிறோம். அங்கிருந்து திரும்ப முருகன் வந்து அவர் தான் அனுமதிக்கான கோரிக்கை கடிதம் கொடுத்தவர். அவர் கேட்கிறாரு, திரும்ப ஆர்டிஓ கேட்கிறாரு மேல அதுல கலெக்டர் ஆபீஸ்ல இல்ல அனுப்பிட்டோம், அந்த கேசி கிளார்க் பேர் சொல்லுங்க அப்படின்னா இவன் சொல்றான் அவரை பேர் சொல்லுங்க, நீ போயான்ட்டு வந்துட்டான். இப்ப இன்னைக்கு காலையில சரியா உங்களுக்கு அனுமதி மறுத்துட்டோம் அப்படி சொல்லணும்ல, எங்களுக்கு மேல வந்து சொல்லிட்டாங்க அனுமதி மறுத்தாச்சு சொல்லணும்ல. குளிச்சுட்டு சாப்பிட்டு வர பையங்களை அதுதான் இது பண்ற மாதிரி தள்ளி ஏத்துறான். இந்த பையங்க போன் பண்ணி சொன்னதுக்கு பிறகு அங்க தற்செயல் அப்பதான் முருகன் வராரு. அவர் ஊர்ல இருந்து முருகன் காலையில 8 மணிக்கு வராரு. வந்த உடனே முருகன் அவரே ஏத்திட்டு போறாரு. இது என்ன இது? வந்த பிறகு இந்த செல்போன் எல்லாம் பிடிக்க வச்சுக்கிட்டு இதை பாரு, இந்த கதையெல்லாம் எங்கிட்ட நடக்காது. அப்பயே சொல்லிட்டான், நீ வெளியில விட்டாலும் சரி செல்போன் அந்த பையன்கிட்ட கொடுக்கலன்னா நாங்க வெளியே போக மாட்டோம். இந்த பூச்சாண்டி இந்த சமாச்சாரத்துக்கு நாங்க ஆளே கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. அதெல்லாம் வேற விட்டுட்டு தர மாட்டான். இது என்ன உலகத்துக்குள்ள உலகம் இருக்குதா? அந்த கதையெல்லாம் கிடையாது. நம்ம சரி இன்னைக்கு அவங்களும் ஒரு வேலை பாக்குறவங்க, இந்த ஏற்பட்ட டென்ஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, சரி தொலைன்னு விடுமே தவிர அதெல்லாம் நம்மகிட்ட ஒண்ணும் நடக்காது. அது ஐயா சொன்னாங்கல்ல, நீங்க வந்து தெய்வத்தமிழ் பேரவை முன்னெடுத்திருக்கிற எந்த போராட்டத்திலையும் பின்வாங்கிறதே கிடையாது. அதுபோல வள்ளலார் பணியகம் எடுத்திருக்கிறோம்னா இதை முடிக்காம விட மாட்டோம்.
இன்னைக்கு அதுல முதல் ஸ்டெப் வந்திருக்குன்னா நாங்க விட மாட்டோம்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். நாங்க இதுக்கு மேல விட மாட்டோம், மூடாம விட மாட்டோம். இதுக்கு பிறகு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கண்ணோட்டம் இருக்குது. இப்ப நீங்க வந்து இதுல அறநிலையத்துறையினுடைய பங்களிப்பு, அதை பற்றிய விஷயங்கள் எல்லாத்தையும் கருத்து வேறு, எங்களுக்கு கருத்து வேறு எல்லாத்திலையும் நாங்க உடன்படல, அது வேற செய்தி. ஆனா இதை எப்படி நடத்த வேண்டும் என்பதை பற்றிய ஒரு தெளிவான பார்வையோடு தான் இருக்கு. எனவே இதை வந்து நீங்க இந்த வள்ளலார் இந்த பன்னாட்டு மையம் என்ற பெயரால இப்ப என்னங்க, நம்ம முதல்ல சொல்லும் போது என்ன பண்ணாங்க, 2 கடிதம் கொடுத்திருக்காங்க. இதே இந்த அறநிலையத்துறை இதே சிவாவுக்கு, சுப்பிரமணிய சிவாவுக்கு 2 கடிதம் கொடுத்திருக்காங்க. முதல் கடிதம் என்ன, 7 ஏக்கர் எடுக்க போறாங்க. 70 ஏக்கர்லாம் கிடையாதுங்க, 7 ஏக்கர். அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டான்னா, வெளியில இப்ப இந்த சாலையில நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம அந்த விஜய சாலையிலேயே சிட்கோ ஏற்கனவே சின்ன சிறு தொழிற்சாலை இருக்க இடம் வச்சிருக்காங்க. அது சரியா இல்லாம அந்த இடம் காலியா இருக்கு. அந்த காலியா இருக்கிற இடத்துல 12.25 ஏக்கர் எடுத்து அதுல பன்னாட்டு மையம் கட்ட போறோம். இதுல என்ன செய்ய போறோம்னு சொல்லல. அதுக்கு என்னன்னா, வள்ளலாருடைய பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம். அது பிறகு மானியத்தை எல்லாம் எழுதிச்சிருக்கிறேன். அதுல என்னன்னு சொல்லல. அதுக்கு நேற்றுக்கு முன்னாள் என்ன வந்துச்சுன்னு சொன்னா, இப்ப நம்ம பார்வதிபுரம் மக்கள் போராட்ட பிறகு தமிழ்நாடு அரசு சார்பில் என்ன பதில் வந்துச்சுன்னா, 3.8 ஏக்கர் உள்ள செய்ய போறோம் பெருவெளியில. மீதி இருக்கிற 14.25 ஏக்கர் வந்து சிட்கோல எடுக்க போறோம் அப்படிங்கிறான். ஏன் இந்த 4 ஏக்கர் அங்க எடுக்க முடியாதா? இந்த 14 எடுத்தவன் அந்த 4 ஏக்கர் அங்க எடுக்க முடியாதா? இது என்ன வரண்ட பிடிவாதம்? இந்த பிடிவாதம் என்ன பண்ணி வைக்கணும்? உன்னை விட தாண்டி பிடிவாதம் எங்கள்கிட்ட உண்டு. நாங்க அறத்தின் பால் இருக்கிறோம், உண்மையின் பால் இருக்கிறோம், நீதியின் பால் இருக்கிறோம். நீ திருடனுக்கே இவ்வளவு அகமாக வந்துச்சுன்னா அறத்தின் பால் இருக்கிறவனுடைய சீட்டம் உன்னை விட பெரிது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், அதிகாரத்தை விட அறம் பெரிது. அதிகாரத்தை விட அறம் பெரிது. நீ அதிகாரம் சும்மா ஆடலாம், அறம் வலுவானது. அறம் தன்னைத்தானவே ஆளை சேர்த்துக்கும், தன்னைத்தானவே ஆளை சேர்த்துக்கும். எனக்கு உங்களுக்கு நேற்றுக்கு முன்னாடி அறிமுகம் உண்டா? வந்து நிக்கணும் இல்ல, வருவோம். இது முதல் போராட்டம் நடத்ததை விட பாதி பேர் புதுசா இன்னைக்கு போராட்டத்தில் சேர்ந்திருக்கிறோம். விரிவடைந்து கொண்டிருக்கிறது, இதை பார்த்து விரிவடைந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய பார்வை விரிவடைந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப சிம்பிளுங்க. இப்ப அவங்க பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவர் ஒரு வழக்கு போட்டிருக்கிறார். நீங்க நீதிமன்றமே என்ன சொல்லணும்? நீதிமன்றத்திற்கு முன்னால தமிழ்நாடு அரசாங்கம் என்ன கத்துக்கணும்? ஏற்கனவே நம்ம நண்பர்கள் சில பேர் பேசுறாங்க, நம்ம திருவாரூர் நண்பர் பேசுறான்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க ஒரு கோயில் சொன்னா கருவறை இருக்கு, கற்பகிரகம்னு உங்க வார்த்தையில் சொல்றீங்களா, அது பேர் அந்த கருவறை இருக்கு. அதற்கு பிறகு அர்த்த மண்டபம் இருக்கு, அதற்கு பிறகு மகா மண்டபம் இருக்கு, மகா மண்டபத்துக்கு பிறகு திருச்சுற்று இருக்கு, இந்த பிரகாரம் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்ததுதான் கோயில் இல்லையா? எல்லாம் சேர்ந்ததுதான் கோயில். இப்ப நீங்க சில கோயில்கள்ல 3 பிரகாரம் இருக்கும். திருவாரூர் கோயில பாத்தீங்கன்னா 3 பிரகாரம் இருக்கும், பெரிய கோயில். இப்ப நான் 3வது பிரகாரத்துல தான், கடைசி பிரகாரத்துல தான் நான் சின்னதா ஒரு செங்கல் எடுக்கிறேன் அப்படின்னா சட்டம் விட்டுருமா? அறநிலையத்துறை சட்டமோ அல்லது இந்த சின்ன நினைவு சின்னங்கள் பாதுகாக்கக்கூடிய சட்டமோ உங்களை விட்டுருமா? இதே அறநிலையத்துறை, இதே தமிழ்நாடு அரசாங்கம் இந்த தீட்சிதர்கள் இருக்கிறாங்கல்ல சிதம்பரத்துல, ஏன்னா அவங்க கண்ட்ரோல்ல இருக்குது. அதுல அவன் என்ன பண்றான்னா, ஒரு கக்கூசை நம்ம கட்டுறான். அப்புறம் வந்து அந்த மாடெல்லாம் கட்டுறதுக்கான ஒரு இடத்தை கட்டுறான். அது பழைய நினைவு சின்னங்களை பாதுகாக்கிற சட்டத்திற்கு விரோதமானது என்று தமிழ்நாடு அரசுடைய அறநிலையத்துறை தான் வழக்கு போட்டிருக்குது. இதே உயர் நீதிமன்றம் தான் கமிட்டி போட்டு ஆய்வு செய்ய சொல்லியிருக்கு. அது போலதான் இது. எப்படி ஒரு கோயிலுக்குள்ள நீ ஆகம விதி, அதற்கு உட்பட்டு இந்த கருவறை பின்னால அர்த்த மண்டபம் மகா மண்டபம் எல்லாம் சொல்றியோ, அது போல இந்த ஒளி வெளி அழி என்பதனுடைய 3னுடைய நேரடி அடையாளம். சிவா சொல்றது போல வெளி இல்லாமல் இதுக்கு சபை கிடையாது. எனவே இது 2 எல்லாம் ஒருங்கிணைந்தது. இதுல நான் பெருவெளினா வெறும் திடலு, அது கட்டடத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய வேற இடம் அப்படி இல்ல. இது இன்டெகிரல் ஹோல். எப்படி ஒரு ஆகம விதியில நீ தலையிட முடியாதோ, அது போல வள்ளலார் விதியிலும் தலையிட முடியாது. நான் சட்டத்தை தான் சொல்றேன். சட்டத்தின்படி நடந்து கொள்வதா இருந்தால் இப்படிதான் நடந்து கொள்ள முடியும். நீ கையை வைக்க முடியாது இதுல. இன்னொன்று நம்ம ஆசிவர நண்பர்கள் சொன்னார்ல, அந்த தான செட்டில்மெண்ட் இந்த நோக்கத்திற்காக எழுதி கொடுத்தது. அந்த நோக்கம் மாறுமானால் ஒரு சட்டம் மீறன்னு அர்த்தம். நீ சட்டத்தை மீறன்னு அர்த்தம். ஒரு இந்த நிலம் எந்த பர்பஸ் கொடுத்திருக்குதோ அந்த பர்பஸ் தான் செயல்படுத்தி ஆகணும். நீ உன் சௌரியத்திலாம் பண்ணிட முடியாது. இவன் என்ன பதில் சொல்றாங்க இந்த உயர் நீதிமன்றத்துல,
இவ்வளவு நாள் நிறைய இந்த இதுக்கு வரும்போது நிறைய லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க, சராசரியா 3 லட்சம் மக்கள் கூடுறாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு கழிப்பறை இல்லைன்னு சொல்லி புகார் சொல்றாங்க. ஆனா கழிப்பறை கட்டுறதுக்கு, இந்த கழிப்பறை கட்டுறதுக்கு 100 கோடி ரூபாய், அதுக்கு பேர் என்ன பன்னாட்டு மையமா? இது என்ன கூத்துக்கிறாங்க? இது என்ன, நாங்க கழிப்பறை கட்டுறதுக்கு செய்ய போறோம். அதுதான் நீதிமன்றம் என்ன கேட்டா, நீ கழிப்பறை கட்டுறியா, என்ன பண்ற? ஏன்னா நாங்க ப்ளூ பிரிண்ட் கேட்கறோம். நீங்க முதல்ல கேட்கும் போது 7 ஏக்கர் தான் சொன்னால, நம்ம சுப்பிரமணிய சிவாவும் முருகனும் கேட்கறாங்க, ஐயா நீ உன்னுடைய வரைபடத்தை கொடு, நீ 7 ஏக்கரா 70 ஏக்கரா? நான் ஒண்ணா இதுல டெண்டர்ல சொன்னா 70 ஏக்கர் இருக்கிற, உன்னை கேட்டா 7 ஏக்கர்னு பதில் கொடுக்குற. அடுத்த நாள் கேட்டீங்கன்னா 12 ஏக்கருங்கிறான். இப்ப உன்னுடைய வரைபடம் என்ன அப்படின்னா அது ரகசியம், அது சொல்ல முடியாது. அவனே வழி என்ன சொல்றான்னா, நீங்க தகவல் அறிவு உரிமை சட்டத்துல மனு போடுங்க சார், அதுல தெரிஞ்சுங்க. ஆர்டிஐ பெரிய ரகசியம் அது, அதுக்கு ஆர்டிஐ ஆக்ட்ல போட்டு போய் வாங்கிக்கணும். எவ்வளவு ஃப்ராடு! அதனாலதான் என்னன்னா, இது யாருக்குமே தெரியாம ஏதோ கக்கூசுக்கு அடிக்கல் நடுறது மாதிரி அவர் அங்க இருந்துகிட்டு பட்டனை சொத்துறாரு. நீங்க ஒரு சாதாரண கழிப்பறை திறப்பு விழாவுக்கு கூட லட்சம் பேரை கூட்டுவீங்க, போஸ்டர் அடிப்பா இல்லையா, பத்திரிகையில முதல் பக்கம் விளம்பரம் வரும். இது யார் கமுக்கமா நடத்துற? நீ ஃப்ராட் பண்ற, அதனால கமுக்கமா நடத்துற. உனக்கே தெரியுது நீ செய்யறது சட்டவிரோதம், நியாயத்துக்கு விரோதம், அதனால செய்யறத. நல்லது செய்யறதுன்னா நல்லபடியா பிரபாகரமா செய்ய வேண்டியதானே. ஏன்னா ஒவ்வொரு நல்ல செயலும் உனக்கு ஒரு ஓட்டு கிடைக்குது இல்ல. அதனால இது ஒரு அநீதியானது, சட்டவிரோதமானது, எல்லா நீதிக்கும் புறம்பானது. இது வெற்றி அடைய முடியாது. ஆனா அது தானா சாவாது, சாவடிச்சாதான். துடைப்பம் செல்லாத இடத்தில் தூசி தானாக மறையாது. ஞாபகம், துடைப்பம் செல்லாத இடத்தில் தூசி தானாக மறையாது. அது தூசி தானே, போயிடாது. துடைப்பம் செல்லணும், அந்த துடைப்பம் நான் தான். நன்றி. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.